வாட்டர்மெலன் வெரி குட் நினைச்சிங்களா? இல்லைங்க, அதுதான் 0 on 10. லோ ஃபைபர் கண்டென்ட், ஹை சுகர் கண்டென்ட். வித் டியூ ரெஸ்பெக்ட் இந்த வீடியோவுக்கு நான் மறுப்பு தெரிவிக்கிறேன். மேடம் கிளைசிமிக் இண்டெக்ஸோட அடிப்படையில் ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் கிளைசிமிக் இண்டெக்ஸ் இஸ் அவுடேட்டட். கிளைசிமிக் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது வெறும் நம்பர்ஸ் தான். ப்ராக்டிக்கலாக பார்த்தோம்னா நம்ம கணையத்துக்கு கண்ணு தெரியாது. ஒவ்வொரு உணவுக்கும் எவ்வளோ நம்பர்ஸ் இருக்குது அப்படின்லாம் அதெல்லாம் கணிக்க தெரியாது. நம்ம எவ்வளோ சாப்பிட்றோமோ அதுக்கேற்ற மாதிரி அது இன்சுலின் ரெஸ்பான்ஸ் இருக்கும். குவான்டிட்டி தான் முக்கியம், லோடு தான் முக்கியம். அதை பேஸ் பண்ணி தான் நம்ம கிளைசிமிக் லோட் அப்படிங்கிறத என்னென்னு பார்க்க போகிறோம். கிளைசிமிக் லோடின் அடிப்படையில் உணவுகளை பிரிக்கிறது தான் சரியான முறை. கிளைசிமிக் லோடு எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, கிளைசிமிக் இண்டெக்ஸ் இன்டூ ஒரு 100 கிராம் அந்த உணவில் எவ்வளோ கார்போஹைட்ரேட்ஸ், எவ்வளோ மாவு சத்து இருக்குது அப்படிங்கிறத மல்டிப்ளை பண்ணிவிட்டு டிவைடட் பை 100 இதை போட்டோம்னா எவ்வளோ வேல்யூஸ் வருதோ அதான் அதோட கிளைசிமிக் லோட். 10க்கு கீழே கிளைசிமிக் லோடு இருக்கிற உணவுகள் டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் தாராளமாக சாப்பிட்லாம். 10லேருந்து 20க்குள்ள கிளைசிமிக் லோடு இருக்கிற உணவுகளை மாட்ரேட் அமௌண்ட்டில் சாப்பிட்லாம். 20க்கு மேலே கிளைசிமிக் லோடு இருக்கிற உணவுகளை தவிர்க்கணும். ஸோ இப்போ வாட்டர்மெலனில் எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போமா? வாட்டர்மெலனோட கிளைசிமிக் இண்டெக்ஸ் 75, ரொம்ப ஹை. அதனால இந்த மேடம் 0 கொடுத்துருந்தாங்க. ஆனால் 100 கிராம் வாட்டர்மெலனில் இருக்கக்கூடிய மாவுச்சத்து 8 கிராம் தான். ஸோ 75 into 8 டிவைடட் பை 100 போட்டோம்னா 600/100 6. ஸோ 100 கிராம் தர்பூசணி பழத்தில் கிளைசிமிக் லோட் 6 தான் இருக்குது. அப்படின்னா 10க்கு கீழே தான் வருது. ஸோ டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் தாராளமாக 100 கிராம் தர்பூசணி பழம் சாப்பிட்லாம். 200 கிராம் சாப்பிட்டோம்னா 12 வருது. அதுவுமே மாடரேட் அமௌண்ட்டில் தான் வருது. ஸோ இப்போ வெயிலில் போயிட்டு இருக்காங்க, அங்கே தர்பூசணி பழம் விற்கிறாரு, ஒரு 100 கிராம் வாங்கி சாப்பிட்லான்னா தாராளமாக சாப்பிட்லாம், பயப்பட வேண்டியதில்லை. அதே மாதிரி நம்ம வாழைப்பழத்துக்கு கணக்கு போட்டு பார்ப்போம். இந்த பெரிய வாழைப்பழத்தோட எடை எவ்வளோன்னு பார்த்தோம்னா 200 கிராம் வருது. இப்போ தான் செக் பண்ணி பார்த்தேன். இதில் பாதி வாழைப்பழம் 100 கிராம் எடுத்துக்கிட்டோம்னா இந்த 100 கிராமில் 20 கிராம் கார்போஹைட்ரேட்ஸ் இருக்குது. அதோட கிளைசிமிக் இண்டெக்ஸ் 55. ஸோ 55 into 20 டிவைடட் பை 100 போட்டோம்னா கிளைசிமிக் லோட் 11 வருது. 11 to 20 கேட்டகரியில் தான் வருது. மாடரேட் கிளைசிமிக் லோடில் தான் வருது. ஸோ டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் 100 கிராம் இந்த வாழைப்பழம் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு கிளைசிமிக் லோட் 11 சாப்பிட்லாம். இதே 100 கிராம் அடிப்படையில் வச்சு எவ்வளோ கிளைசிமிக் லோட் இருக்குது, எவ்வளோ பழங்களுக்கு இன்றைக்கி நான் சொல்கிறேன். அவகேடோ கிளைசிமிக் லோட் 1, ஸ்ட்ராபெரி கிளைசிமிக் லோட் 2, பேரிக்காய்க்கும் ஆரஞ்சுக்கும் கிளைசிமிக் லோட் 4, கொய்யாப்பழம், ஆப்பிள், பப்பாளி பழம் இந்த 3க்கும் கிளைசிமிக் லோட் 6, மாதுளம்பழத்துக்கு கிளைசிமிக் லோட் 7, என்னுடைய ஃபேவரட் டிராகன் ஃப்ரூட்டு கிளைசிமிக் லோட் 6, சப்போட்டா பழத்துக்கு கிளைசிமிக் லோட் 12, மாம்பழத்துக்கும் திராட்சைக்கும் கிளைசிமிக் லோட் 14. இப்போ இந்த பழங்கள் எல்லாமே நம்ம 100 கிராம் சாப்பிட்றோம்னா 15க்குள்ளே தான் கிளைசிமிக் லோடு இருக்குது. ஸோ டயபெட்டிஸ் உள்ளவங்க தாராளமாக 100 கிராம் சாப்பிட்லாம், தப்பே கிடையாது. 20க்கு மேலே கிளைசிமிக் லோடு உள்ள பழங்கள் என்னென்னு பார்த்தோம்னா பலாப்பழம், அது 20க்கு மேலே இருக்குது. அதை கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும். இப்போ நிறைய இந்த மாதிரி பேக்டு ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் விற்கிறாங்க. அதில் இருக்கக்கூடிய இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ், இந்த கிவி பழத்தோட ட்ரை ஃப்ரூட்டாக இருக்கட்டும், பைனாப்பிள், மாம்பழம் இதெல்லாம் சின்ன சின்னதாக ட்ரை ஃப்ரூட்ஸ்னு போட்டு விற்கிறாங்க. ஃபுல்லாக சர்க்கரையிலே ஊறி இருக்குது. இதோட கிளைசிமிக் லோட்லாம் பார்த்தோம்னா 25க்கு மேலே இருக்குது. இதெல்லாம் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும். ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸில் கிளைசிமிக் லோட் 10 to 15 இருக்கிற பழங்களை தாராளமாக சாப்பிடலாம். தர்பூசணி பழத்தில் நிறைய தண்ணி சத்து இருக்குது. அதனால தான் அதோட கிளைசிமிக் இண்டெக்ஸ் கூட இருந்தாலும் கிளைசிமிக் லோட் ரொம்ப கம்மியாக இருக்குது. எளிமையாக கிடைக்கக்கூடிய வாழைப்பழத்துக்கும் தர்பூசணி பழத்துக்கும் 10க்கு சைபர் மார்க் போகிறது எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. ஏற்கனவே தர்பூசணி பழத்தில் ஊசி போடுறாங்க அப்படின்ட்டு மக்கள் அதை வாங்கி சாப்பிட பயந்துக்கிட்டு தான் ரோஸ் மில்க் ராணி அப்படிங்கிற கடையில் போய் கெமிக்கல்ஸ் நிறையா கலக்கிற ரோஸ் மில்க் வாங்கி குடிச்சிட்டு இருக்காங்க. அடுத்த மாதம் சம்மர் ஆரம்பிக்க போகுது. தர்பூசணி பழம், இந்த தண்ணி பழத்துக்கு நம்ம ஆதரவு கொடுக்கணும். ஏற்கனவே நம்ம ஹலீம் சீட்ஸை கொண்டு போய் உச்சியில் நிப்பாட்டிட்டோம். சீபக்தானையும் மூல முடுக்கெல்லாம் கொண்டு போய் சேர்த்தாச்சு. அடுத்த டார்கெட் நமக்கு தர்பூசணி பழம் தான். தர்பூசணி பழத்தை பற்றி எப்படிலாம் ப்ரொமோட் பண்ண முடியுமோ அப்படிலாம் அடுத்து பண்ண போகிறேன். தர்பூசணி பழத்தை இந்த சம்மரில் ஒரு பிடிக்கிறோம்.